We're taking it all the way. Sing it, Bhavani. Once again. Mad flavor. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழுத வேண்டிய அமிர்தமடாது. Go ahead, Craig. டான் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு பீட் பாக்ஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையுமே சந்திக்கிறது மகிழ்ச்சி. இன்றைய தினமும் கூட சென்ற வாரத்தின் தொடர்ச்சியாக பொம்மலாட்டம் திரைப்பட குழுவினருடன் தான் சந்திப்பு இருக்க போகின்றது. அந்த வகையிலே இன்றைய நிகழ்ச்சியில் பொம்மலாட்டம் திரைப்படத்தினுடைய முக்கிய வேடங்களில் நடித்த இரு நடிகர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றனர். அந்த வகையில குவேனிதா மற்றும் தும்பி என்று அந்த படத்துல அடையாளம் காணப்பட்ட தயாளனுமே வந்திருக்கிறாங்க. ஸோ வணக்கம். ஓகே, நீங்க பலராலுமே அறியப்பட்டிருப்பீங்க. இருந்தாலும் உங்களை பற்றி அறியாதவங்க இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை புதிதாக பார்க்கக்கூடியவர்களுக்கு உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோவா கொடுத்துருங்க. என் பேர் தங்கத்துறை குவேனிதா. என் இடம் கெல்முனை. நான் இங்க படிக்கிறதுக்காண்டி தான் வந்தேன். நான் நாடகங்கள் நிறைய செய்துட்டு வரேன். நாடக கலைஞரா இருக்கிறேன். எனக்கு நான் படம் செய்யறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் சான்ஸ்கள் கிடைக்கிறது குறைவுதானே. அப்ப இது ஒரு ஃப்ரெண்ட் மூலமா தான் இந்த படத்துல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. இதுக்கு முதல் ஒரு ஷார்ட் பிலிம் ஒன்று செய்திருந்தேன் நான், சோபன் அண்ணாண்ட இதுல. அது கேரளா ஃபெஸ்டிவலுக்கு எடுபட்டது. அப்ப இது முழுநீட திரைப்படம்ன்றது எல்லாருக்கும் ஒரு கனவா இருக்கும். ஆனா எனக்கு இவ்வளவு ஈஸியா கிடைச்சது சசி எனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க? நான் தயாளன். தும்பி என்று சொன்னா தான் மூவிஸ்ல எல்லாருக்கும் தெரியும். நான் ஒரு 7 வருஷத்துக்கு முதல்ல அண்ணாவை சந்திச்சேன். நான் முதல்ல வேற ஒரு படத்துல எடிட்டிங் மூலமா அங்கே போய் தான் சந்திச்சு. அப்புறம் அண்ணாவோட சேர்ந்து நானும் எடிட்டிங் ஒர்க்கு நான் செய்கிறேன். கொஞ்சம் எனக்கு சொல்லி தந்தது. அப்போ அது மூலமா நான் சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ் அது எழுதலாம் ஆக்ட் பண்ணி கொண்டு வந்தேன். அதுக்கு பிறகு பொம்மலாட்டம் இந்த படம் இதை தொடங்கும் பொழுது நான் மற்ற மூவிஸ் மாதிரி, அதாவது வெளிநாடு காசு அம்மாக்குடி அந்த மாதிரி மூவிஸ் மாதிரி தான் நினைச்சு கொண்டு தொடங்கினாங்க இந்த மூவியை. பட் போக போக இந்த படம் ஒரு இன்ட்ரெஸ்டாக போக வலிக்கிட்டு எங்களுக்கு. அதாவது அண்ணா இதில் எமோஷனாக வலிக்கிட்டார் ஆகலாம். என்னென்னு சொல்லணும்னு சொன்னால் அதில் நடிக்கிற ஆக்கள் கொஞ்சம் இறங்கி நடிக்க வலிக்கிட்டாங்க. அந்த இறங்கி நடிக்க வலிக்கிட்டாங்க மீன் அந்த நடிப்புடைய கேரக்டராக உள்ள போகும்போது நாங்கள் அதை படமாக எதிர்பார்க்கிறோம். நாங்கள் அதை ஒரு படமாக நினைக்கல. அதில் அண்ணா அளவழிக்கிட்டார் ஓவரால். அதாவது இல்லை சின்னாக்கள் இருந்து பெரியாக்கள் வரைக்கும் நடிக்கிற ஆக்கள் எல்லாரும் கொஞ்சம் வேதனையான, அதாவது அந்த படத்தில் இருக்கிற கேரக்டர் அப்படியான ஒரு சீன் தான் எல்லாருக்குமே அப்போ கொஞ்சம் அடிகளும் வேதனைகள் எல்லாம் நடந்து அந்த படங்களில் பெரிய பெரிய சீனாக இருந்தது. அந்த டைமில் நாங்கள் அதை ஒரு படமாகவே இருக்கிற. அப்போ இதுக்கு ஆறு டாப் கொடுக்க போகிறான்றதான் நாங்கள் பார்த்துக்கணும். இந்த கேரக்டருக்கு இந்த கேரக்டர் இப்போ நான் இவ 2 பேர் இப்படி நடிக்கிறாங்களே, இவங்களுக்கு நானும் ஒரு மெயின் கேரக்டராக இருக்கும்போது நானும் ஒரு பெரிய ஒரு டப் ஒன்று கொடுக்கணும் அந்த இடத்துல 2 எதிர்பார்த்து செஞ்சேன். பிறகு இந்த படம் தொடங்கிக்க நான் எல்லாரும் கேரக்டர் எல்லாரும் கொஞ்சம் இறங்கி நடிக்கும் போது ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது எங்களுக்கும் ஒரு பயமா இருக்கு. என்னன்னு சொன்னா இவங்க எல்லாரும் இப்படி மற்ற படங்களை விட இந்த பொம்மலாட்டம் படத்துல கொஞ்சம் எல்லாரும் இறங்கி நடிக்க வலிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம எல்லா அம்மா கேரக்டர்ஸா இருக்கட்டும், இல்லாட்டி ஹீரோவா இருக்கட்டும், ஹீரோயின்ஸா இருக்கட்டும், வில்லனா இருக்கட்டும், ஆறா இருந்தாலும் இந்த படம் ஒரு பெரிய லெவல்ல போனுச்சு. இதுல மெயினா என்ன சொல்லணும்னு சொன்னா இதுல பெரிய டெக்னீஷியன் யாருமே ஒர்க் பண்ணல. எல்லாமே நாங்களே செஞ்சபடியா. குறைப்பட்ட ஒரு படம்னு சொன்னா ஒரு குறைஞ்ச ஒரு 60 பேர் சரி 100 பேர் 150 பேர் இருந்தாலும் தான் ஒரு படத்தை முழுமையா இருக்கணும். அது தென்னிந்திய படமா இருக்கட்டும், இலங்கை படமா ஆறா இருந்தாலும் நான் பாக்குற ஸ்போர்ட்ல கணக்க பேர் இருப்பாங்க. நான் நைட் வாகனங்கள் ஓடுறதாக நான் அதெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாம் கவனிச்சிருக்கேன். கணக்க பேர் இருப்பாங்க டெக்னீஷியன். ஆனா எங்கட படத்துக்கு அப்படி ஒரு டெக்னீஷியன் யாருமே ஒர்க் பண்ணிருக்கேன். எல்லாமே நாங்களே என்றபடியா எடிட்டிங்காக இருக்கட்டும் அண்ணா தான் செஞ்சது, கேமராவாக இருக்கட்டும் அண்ணா தான் செஞ்சது. அப்ப அவர் மைண்ட்லேயே எடிட் பண்ணுவார். அதாவது அவரோட இருந்து ஒர்க் பண்ற மூலமா எனக்கு அது விளங்கும். அண்ணா ஸ்பாட்லேயே எடிட் பண்ணுவார். அந்த இதை அதாவது அந்த ஒர்க்கிங் ப்ரொடக்ட் இதுகளை வச்சு செய்ய மாட்டேன். அவர் அதில் அடுத்த கட்டம் என்ன செய்ய போறோன்றதை நான் மைண்ட்ல கைட் பண்ணுவேன். நானும் அவரோட ஒர்க் பண்றேன், அப்படி எனக்கு தெரியும். அப்ப எல்லாருமே சேர்ந்து அதில் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அண்ணா அதை யோசிச்சு பண்ணி பேர் என்ன விளங்கிட்டேன். அண்ணா அடுத்த என்ன செய்ய போறாருன்றதை நாங்கள் முழுவதை விளங்கினபடியா நாங்கள் எல்லாருமே சேர்ந்து டெக்னீஷியன் ஒருத்தருமே இல்லை. அதனால நான் ஒரு சீனை நடிச்சா அடுத்த லைட்டை நானே பிடிப்பேன். ஓகே, நீங்க குவேனிதா நீங்க சொல்லியிருந்தீங்க, அதாவது நாடக கலைஞரா தான் இந்த துறைக்குள்ள முதலாவது அடி எடுத்து வச்சிங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நாடகத்துறைக்கும் சினிமா துறைக்கும் நீங்க என்ன டிஃபரன்ஸ் பார்க்குறீங்க? நாடகத்துறையில நாங்க இப்ப ஒரு வேர்ட்ஸ் பாடமாக்கணும், வசனங்கள் பாடமாக்கணும்னு சொல்லி சொன்னா அது நிறைய லென்ஸாம தானே. இப்ப ஒரு பார்வையாளருக்கும் நடிகருக்கும் இடையில
ஒரே பார்த்துட்டு உடனே அவங்க வெளிப்படையான இதெல்லாம் சொல்றதுதான் அது. இது வந்து இப்ப நாங்க நடிச்சது பிறகுதானே அது ஆடியன்ஸுக்கு போகுது. அது வந்து அதுல வந்து நிறைய ரகல்ஸ் இருக்கும். என்னன்னு சொன்னா நாங்க வசனங்கள் பாடமாக்கணும், லெந்தா செய்யணும், குரலை உயர்த்தி கதைக்கணும். இந்த இங்க இருந்து மேடையில இருந்து பார்வையாளருக்கு இடையில தூரம் நிறைய இருக்கும். அப்படி இருந்தது இதுல. எனக்கு ஃபர்ஸ்ட் அதுல நடிக்க நான் வாய்ஸ சத்தமா தான் கதைக்கு, எனக்கு சும்மாவே சத்தமா தான் கதைப்பேன். அப்ப இதுல கதை கேட்கவும் சத்தமா தான் கதைச்சேன். அப்ப அது பிறகு நான் ஃபர்ஸ்டா செய்யதான் சொன்னேன், ஸ்லோவா நீ படிக்கிற மாதிரி கதைன்னு சொல்லிட்டேன். எனக்கு அது சரியான ஒரு என்ன சொல்ற சரியான கஷ்டமா இருந்தது. நிறைய பேர் சொல்றவினம் இந்த என்ன நீ டிராமா நல்லா செய்யறதானே பிலிம்ல செய்யலாம் அப்படின்னு சான்ஸ் கிடைச்சிருது, சரியா பயன்படுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த திரைப்படத்துல நீங்க நடிக்கும் போது உங்களுக்கும் சக கலைஞர்களுக்குமான பாண்ட் எப்படி இருந்துச்சு? ஒரு நாங்க முதல் தெரியாத ஆட்கள் தான் இதுக்குள்ள இணைஞ்சு. நாங்க 1-2 பேரை தெரியும், மற்றது நிறைய பேரு தெரியாது. இப்ப அவங்களோட ஒரு புது உறவு ஃபேமிலியாவே அதுலயும் ஒரு ஃபேமிலியா தான் இருப்போம். அதை தாண்டி இப்ப ஒரு ஃபேமிலியா இருக்கிறவன்றதான் நான் நினைக்கிறேன். ஓகே, நீங்க அதான் நாங்களும் அந்த படத்தை நினைக்கும் போது இப்போ எங்கேயும் ரோட் வழியை கண்டா கூட அந்த கேரக்டர் நேமை கூப்பிட்டு தான் சொல்லுவோம். அந்த அதான் எங்கே கண்டாலுமே அந்த கேரக்டர் எங்களை ஒரிஜினல் பேரு அவங்களோட பேர் நாங்கள் மறந்து எங்களை பேர் அதில் அப்படி இதுக்கு சப்போர்ட்டாக இருந்தது. எங்களோட ஃபேமிலிஸ் எல்லாரும் சப்போர்ட்டாக இருந்ததால இந்த படத்துல நாங்களும் ஏன்னா நாங்கள் 24 தான் இந்த படத்துலேயே தான் இருந்தது. ஏன்னா இந்த படத்தை மெயினாக வெளியே கொண்டு வரணும், அதுவும் நல்ல ஒரு டைமுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கான இந்த படம் முதல்ல வெளியே வரும். சரி, அப்படியே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃபேமிலி சப்போர்ட் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து வேற நிறைய பேர் உங்களுடைய போஸ்டர்ஸ் வேற ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா? ஸோ இதை பார்த்துட்டு உங்களுக்கான வரவேற்பு எப்படி இருக்கு? பெரிய எதிர்பார்ப்பு, படத்திலேயே பெரிய எதிர்பார்ப்பு, இனி அடிதான் விழும். அவ்வளவு எதிர்பார்த்துட்டாங்க எல்லாருமே. நாங்களும் இந்த டைரக்டர் சரி எல்லார்டையும் கேட்டு பார்த்து எப்படியாச்சும் ஒரு படத்தை நான் எப்படி சொல்லி தான் போஸ்டர் ரிலீஸ் ஆனது பொம்மலாட்டம் என்னையுமே கொஞ்சம் சமாதானப்படுத்துறதுக்காண்டி எல்லாரையும். அது மட்டும் இல்லை கணக்க பேர் வெயிட்டிங். ஏன்னா நாங்கள் யாழ்ப்பாணத்துல இப்ப நிறைய மூவிஸ்க்கு வந்து எல்லாரும் நார்மலா படம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. எல்லாரும் படம் தான் உங்க படம் கூடாது சொல்லுவாங்க. ஆனா அந்த ஃபீல்ட்ல இருக்கிறாங்களுக்கு தான் தெரியும் அது பேக்ரவுண்ட் எப்படி இருக்குன்றது. அப்ப நாங்க நார்மலா நாங்க ஜெஃப்னாலே யாழ்ப்பாணத்துல ஆரம் என்ன படம் நாங்க எங்களோட டீமா எல்லாரும் போய் பாக்குறாங்க. அது நாங்க எங்களுக்கு ஒரு கொள்கையா வச்சிருக்கோம். ஏன்னா எங்களுக்கு குரூப்ல ஒரு மெசேஜ் வருது இந்த படம் ரிலீஸ் ஆகுது, எல்லாரும் வாங்கன்னு சொன்னாலும் சொல்லாட்டி நாங்களா எல்லாருமே போயிடுவோம். உங்களுக்கு கண்டிப்பா நாங்கள் ஆதரவு கொடுக்கும்போது அப்ப நாங்க போய் பார்க்கும்போது அப்ப எல்லாரும் பார்க்கும்போது ரிவ்யூல என்ன சொல்லுவாங்கன்னா அது இது படம் அப்படி இல்லை ப்ரோ, இப்படி இல்லை ப்ரோ, சரி நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இல்லை ப்ரோ, மொக்கையான படம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல கூட எங்களால் அதை யோசிக்கிறது என்னன்னு சொன்னா இந்த படத்துக்கு பின்னால் அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். ஏன்னா நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் பின்னால் 2 போது எங்களுக்கு யோசனையா இருக்கும். ஸோ அதுக்காண்டி இந்த படம் வேகமா ரிலீஸ் பண்ணணும் மட்டும் தான் இருக்கு. டப்பிங் போய்கொண்டு இருக்குது. படம் முடிஞ்சா உங்களுடைய ரெஸ்பான்ஸ்? படம் நாடகம் நடிச்சுதான் நிறைய பேர் பார்த்திருக்கணும், படம் நடிச்சு பார்த்தது குறைவு. இத போடைக்க என்ன சொல்றேன், இப்ப நான் இருந்த சைட்ல கல்முனையில எல்லாம் வந்து படங்கள்ன்றது குறைதான், எடுக்கிற படங்கள் யாழ்ப்பாணத்துல வந்தது பிறகுதான் இங்கேயே ஒரு திரைப்பட இது இருக்குன்றது எனக்கு தெரியும். நாங்கெல்லாம் இப்ப விஜய் அப்படியானாக்கள் தான் படம் நடிப்பினம்ன்றதுதான் எந்த ஒரு தோட்ஸா இருந்தது. அப்ப இப்ப எங்கண்ட வீட்டுல எங்கண்ட ஊர்ல எல்லாம் இந்த படம் நடிக்கிற அப்படி ஒரு இதுக்கு வந்துட்டனோன்ற இது ஃபர்ஸ்ட் ஃபீலிங்ன்றதால வந்து நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஓகே, நீங்க சொல்லியிருந்தீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஈழ சினிமால இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சு கொள்றீங்க அப்படின்னு சொல்லி. சோ தென்னிந்திய சினிமாவுக்கும் எங்களுடைய ஈழ சினிமாவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்களை நீங்க எதா கருதுறீங்க? தென்னிந்திய சினிமாவில வந்து அங்க வந்து நிறைய வளங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். அதை தாண்டியும் இங்க இல்லாட்டியும் வந்து இப்ப கேர்ள்ஸ் எல்லாம் அங்க இந்த திரைப்படத்துக்குள்ள வந்து நிறைய பேர் போகணும்னு ட்ரை பண்ணி இருக்கிற கேர்ள்ஸ் நிறைய பேர் இருக்கணும். ஆனா வந்து நான் நினைக்கிறேன் இங்க வந்து கேர்ள்ஸ்கள் வாரதே குறைவா இருக்குது. அப்ப நான் என்ன சொல்றேன்னு சொன்னா இப்ப எங்கள்ல இருக்கிற திறமைய நாங்க வந்து வெளியில கொண்டு வந்தா தானே. இப்ப வெளிநாட்டுல இருந்து இப்ப இங்க இருந்து பார்த்து கொண்டு எங்களால ஏழும் வந்தாலும் குடும்ப சூழல் மற்ற சூழலாலதான் நாங்க வெளியில போகாம இருக்கிறோம். ஆனா நான் நினைக்கிறேன் அந்த வெளியில வந்து அதுகள் தான் இதுக்குள்ள இருக்கிற டிஃப்ரெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது தென்னிந்திய படங்களுக்கும் எங்களோட ஈழத்து படங்களுக்கும் எல்லாம் வந்து கம்பேர் பண்ணோம். அதாவது அது அவங்களோட படம், இது எங்களோட படம், அவ்வளவுதான்.
அதை விட்டுட்டு அவங்க அந்த படத்தோட போய் இன்னும் இந்தியா படம் அப்படி இருக்குது இவங்க படம் சொல்லி அப்படி இருந்து மங்கள ஈழத்து சினிமாவில இருந்து இதுல இருந்து வென்று இந்தியா படத்துக்கு போனாக்களும் கணக்கு பேர் இருக்கணும். இப்போ அதுல நாங்களும் போகமாட்ட ஒரு சந்தோஷம் இருக்குன்றாலும் எங்களுக்கு யாழ்ப்பாணத்துல லாங்குவேஜ்ல நடிக்கத்தான் எங்களுக்கு ஆசை. படம் எங்களோட படத்துல நடிச்சு எங்களுடைய ஆக்களையும் நாங்கள் மேலிடத்துல அவங்களோட சமமா பார்க்கணும்ன்றது எங்களுக்கு. ஆனால் அதையும் இதையும் கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்களோட வளம் எங்களுக்கு இல்லை. தான் டெக்னீஷியன் கூட அவங்களால இவ்வளோ பேர் நீங்க ஷூட்டிங் பார்த்துருக்கீங்க. ஆனா இங்க அப்படி எடுக்கல, அது கஷ்டம். ஆனா அவங்க அதையும் இதையும் உண்டா பாக்குறாங்க, அதான் பிரச்சனை. இனி வரும் காலங்களில் தென்னிந்திய திரைப்படங்களுக்கு நிகராக எங்களுடைய திரைப்படங்களும் உருவாகும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை கேட்கும் போதே தெரியுது. ஸோ தொடர்ச்சியாக நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கலாம். நிகழ்ச்சியில் சிறியதொரு விளம்பர இடைவேளை. We're taking it all the way. Sing it, Bhavani. Once again, bad flavor. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழுத வேண்டிய அமிர்தமடாது. Go ahead, Craig. தொடர்ச்சியாக இணைந்து கொண்டிருக்கிறோம். இது பீட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் சிறியதொரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து அந்த வகையிலே பொம்மலாட்ட திரைப்பட குழுவினர் தான் எங்களுடன் இணைந்திருக்கிறார்கள். ஸோ அவங்கள்ட்டயே திரும்பியும் கேள்விக்கு வந்துடலாம். அதாவது ஈழ சினிமாவில் நீங்க பல வருஷமா இருந்துட்டு இருக்கிறீங்க நீங்க சொல்லும்போது. ஸோ இந்த ஒரு விடயம் எங்களுடைய ஈழ திரைகள்லையும் ஈழ சினிமாவிலையும் மாற வேணும் அப்படின்னு சொன்னா எதை சொல்லுவீங்க? அதான் இப்போ மாறுறேன்னு சொன்னா எங்களுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு யோசிக்கிறாங்க. அதாவது இது ஈழத்து படம் தானே என்று சொல்லி எங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டாக எங்களுக்கு எதுவுமே செய்ய தவிர தியேட்டரில் எங்களை படத்தை பார்த்து ஒரு மக்களால் ஒரு சப்போர்ட் கிடைச்சாலும் ஆதரவு கிடைச்சாலும் எங்களாலையும் முன்னேற இயலும். ஈழத்து சினிமாவில் வேலை பண்ணுற எல்லாராலையும் முன்னேற இயலும் என்று சொல்லி காட்டுறதுக்கு எங்களுக்கு ஒரு சான்ஸ் வேணும். ஆனால் அதை ஒருத்தரும் தாராங்க இல்லை, அதான் பிரச்சனை. இப்போ இலங்கை படம் தானே, இதுக்கு என்னதுக்கு காசு இல்லை? ஏன்னா இப்போ காசு இல்லாமல் படம் பார்க்குறன்றது சாத்தியம் இல்லை. ஏன்னா எங்களுக்கு தியேட்டருக்காரங்க கூட சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கும் முக்கியம் அதுதான். அப்போ அதுக்கான சப்போர்ட்டை மட்டும் ஒரு அளவுக்கு செஞ்சு கொடுத்தா கூட ஒருக்கா பார்த்தா கூட அதுலேருந்து நாங்கள் முன்னேறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதை மட்டும் என்றாலும் ஈழத்தில் உள்ள ஆக்கள் எங்களுக்கு மக்கள் ஆகிய ஆக்கள் சப்போர்ட் தந்தினோம்னா நாங்கள் அதை பெரிய விஷயமாக இருக்கிறோம். ஓகே, நீங்கள் இப்பதான் ஆரம்பத்துல இருந்தாலும் கூட பார்க்கும் பொழுது இந்த விடயங்கள் மாறினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்னா நீங்க எதை சொல்லுவீங்க? நானும் அதைத்தான் சொல்றேன். என்னண்டா இப்ப நாங்க வெளியில இருந்து சொல்றோம், இப்ப நீ விஜய் மாதிரி யாரா நீ அப்படி நடிக்கிறான்லாம் சொல்றோம். ஆனா இப்ப நாங்களா ஒரு படம் நடிக்க அதை நாங்க போய் ரெஸ்பான்ஸ் பண்ணி பாக்குற விதம்ன்றது குறைவு. இப்ப வெளியில இருந்து நாங்க விமர்சனம் சொல்றதை தாண்டி நாங்க இப்ப ஒரு திரையரங்குல போயோ எங்கண்ட ஈழத்து படங்களை போய் பார்த்தா தான் அவங்க எப்படி செய்யறாங்க, இல்ல உண்மைக்குமே இப்ப விஜய் அஜித் மாதிரி நாங்க இருக்கிறோமா இல்லையான்றது வெளியில இருந்து பார்த்தா தெரியாதானே. படம் போய் அந்த தியேட்டர்ல போய் பார்க்கதான் தெரியும். அத இப்ப வெளியில இருந்து விமர்சனம் சொல்றதுன்றது நாங்க பார்த்ததுக்கு பிறகு சொல்லலாம். பாக்குறதுக்கு முதல்ல இது என்ன படமோ அப்படி என்று கேட்கறத நான் போய் பார்த்துட்டு அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலாம்ன்றதுதான் நான் நினைக்கிறேன். நீங்கள் பல வருடங்கள் இந்த திரையுலகில் இருக்கிறீங்க. ஸோ இந்த படத்தை தாண்டி சக கலைஞர்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு என்னவாறு இருக்குது? எனக்கு பொம்மலாட்டம் படம் நான் இதில் சந்தோஷமான விஷயம் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என்னென்னு சொன்னால் பொம்மலாட்டம் படத்தின் மூலமாக எனக்கு தென்னிந்திய படத்துலேயும் சில சான்ஸ் கிடைக்கிறதுக்கு அண்ணாவால் பெரிய இது ஒன்று கிடைச்சது. ஆனால் இப்போதைக்கு என்னால் அங்கே போகிறது அதை செய்கிற அளவுக்கு முன்னேற அளவுக்கு எனக்கு இப்போதைக்கு இது இல்லை, விருப்பம் இல்லை. நான் சொல்ல விரும்பல. அவங்க மெயினாக வச்சிருக்காங்க, அதுக்கு காரணம் என்ற முடிதான். அதையால முடியல ஒரு இப்படி ஒரு ரகசியம் இருக்குது. ஏன்னா இந்த படத்துக்கு இந்த முடிதான் ஒரு பெரிய காரணமாக இருக்க வேண்டியிருந்தேன். இது மூலமா எனக்கு தென்னிந்தியாவிலும் படம் வாங்கி சான்ஸ் ஒன்று கிடைச்சது. அதுக்கு காரணம் சசி அண்ணா தான். அப்போ நான் அது போகிறதுக்கு அதுக்கு முதல் காரணம் நான் இந்த படம் முதல்ல ரிலீஸ் ஆகணும். அதாவது பொம்மலாட்டம் ரிலீஸ் ஆகி அதுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சா தான் நான் அது மூலமாக வெளியே போயிட்டு ஏன்னா இந்த படத்தில் நடிப்பு நல்லா இருந்தால் தான் நான் அதுலேயும் நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு ரெஸ்பான்ஸ் வந்தால் தான் நான் அதுலேயும் செய்யலாம் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஆசை ஒன்று இருக்குது, பார்ப்போம். ஆனால் நான் கட்டாயம் அண்ணாக்கு பெரிய ஒரு தேங்க்ஸ் ஒன்று சொல்லுவேன். இவ்வளோ காலம் நான் செஞ்ச படங்கள்லையும் நான் சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் டைரக்ட் பண்ணியிருக்கேன். செஞ்சதில் இந்த பொம்மலாட்டம் படம் எனக்கு ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையாக அமையும்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் நாங்கள் அவ்வளோத்துக்கு இது கொடுத்து நடிச்சிருக்கிறோம், அதில் உயிரை கொடுத்து நடிச்சு வச்சிருக்கிறோம். ஒரு பெரிய காயங்கள் அடிக்கடி எல்லாம் விழுந்தாலும் படத்துக்கு கோபம் வரும். என்னென்ன சொன்னால் அந்த சில டைம் அதெல்லாம் ஃபன்னா எடுத்து நடிக்கணும். ஆனா அண்ணா இடத்துல இருந்து பார்க்கும்போது எங்களுக்கு அது ஒரு யோசனை வரும் தானே. எல்லாரும் எதிர்ப்பாங்க, ஏன்னா டைமிங் இருக்கு, லைட்டிங் இருக்கு, அது இது எல்லாம் போடுறது இருக்கு. அந்த டைமிங்ல அதை முடிக்கணும் எண்ணங்களுக்கு கலர்கள் மாறும், நிறைய இருக்கு. படம் சும்மா எதிர்பார்க்கல. அப்போ அதுக்கு நாங்கள் முடிச்சு கொடுக்கணும். அப்படி எத்தனையோ பேருக்கு அடியும் விழுந்திருக்கு, இந்தியும் விழுந்திருக்கு, எல்லாம் அதையிலையும் வாங்கி கொண்டு தான் நாங்கள் இந்த படங்களை தொடங்கி முடிச்சிருக்கிறோம்.
படம் நாங்கள் இதுல லைவ் எடிட்டிங்லேயே பார்த்துனாங்க படம் போயிடலாம். அதால தான் ஒரு ஆளுக்கும் ஒரு ஆள் டஃப் கொடுத்து நடிச்சிருக்கோம்னு சொல்லியிருந்தாங்க. பார்ப்போம் இந்த படம் ரிலீஸ் ஆகி நல்லா வந்துச்சுன்னு சொன்னால் கட்டாயம் நான் தென்னிந்தியா போய் படங்கள் செய்யறதா இருக்கு. கண்டிப்பா வாழ்த்துக்கள். நாங்களுமே டான் குழுமம் சார்பாக முன்கூட்டியே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். அதோட நீங்க சொல்லுங்க, ஈழத்து சக கலைஞர்களுடைய ஒத்துழைப்பு உங்களை என்கரேஜ் பண்றாங்களா? நீங்க இந்த இடத்துல உங்களுடைய ஆக்டிங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் எல்லாம் பண்றாங்களா? ஓமாம், எனக்கு நிறைய பேர் தெரியாது இந்த இதுல புதுசன்றபடியா நிறைய பேர் என்னையும் நிறைய பேருக்கு தெரியாது, எனக்கு பெருசா தெரியாது. தெரிஞ்ச ஆட்கள் நீ செய்யணும் இதுல மாற்றங்கள் ஏற்படுத்தினா நல்லம்னு சொல்லி இப்ப நடிக்கைக்கே இப்ப சசியண்ணா கூட நிறைய இப்ப ஒரு இது செய்துட்டு வந்தேன்னு சொல்லி சொன்ன ஒரு ஷோர்ட் செய்துட்டு வந்துட்டேன்டா அடுத்த தரம் சொல்லுவேன் நீ இதை இப்படி பெட்டரா செய்து என்ன நல்லா இருக்கும். ஏண்டா இப்ப அவர் எடிட் பண்ணிக்க அவருக்கு தானே விளங்கும் அது எப்படி இருக்கும் இல்லன்னு சொல்லி. நான் இல்லாட்டி கேட்பேன் அது நல்லா இருக்குதோ எப்படி இருக்குது அண்டு எனக்கும் ஒரு பயமா இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் தானே, இப்ப எல்லாருக்கும் இருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டைமே ஒரு பெஸ்டா கொடுக்கணும்ன்றது இருக்குன்னு தானே. அப்ப அதுக்காண்டி கேட்பேன். உண்மைக்கும் அது என்ன சொல்றேன், எனக்கும் ஒரு இதாத்தான் இருந்தது. ஓகே, இதை தாண்டி இந்த திரைப்படத்துல நீங்க 2 பேருமே சொல்லும் போதே ஒரு விறுவிறுப்பான கேரக்டர்ஸ்ல தான் நடிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி தோணுது. சோ இது உங்களுக்கு ஈஸியா கனெக்ட் ஆச்சுதான் இந்த கேரக்டர்ஸ்? எனக்கு ஃபர்ஸ்ட் சீனே எனக்கு சோகமான சீன் தான். அது வரவே இல்லை. ஃபர்ஸ்டாவே எனக்கு சிரிப்பு மாதிரி தான் வந்து கொண்டே எனக்கு சிரிக்க தொடங்கினா கொஞ்ச நேரம் சிரிச்சு கொண்டே இருப்பேன். அதால எனக்கு கொஞ்சம் கனெக்ட் பண்ணிடலாம் இருந்தது. பிறகு அந்த என்னோட நடிச்ச ஒரு அக்கா இன்னொரு அம்மா அவ ஏற்கனவே அவ அந்த அந்த இது கொஞ்ச நாள் அந்த ஷூட்டிங்ல இருந்தவா அவ அந்த கேரக்டருக்குள்ளேயே இருந்துட்டா. அப்ப அந்த ஃபீல் அவ பாக்க என்னடா இவ இப்படி அந்த இதுல இருக்கிறான்டா. அப்ப அந்த கோ ஆர்டிஸ்ட் எடுத்து தரைக்க எங்களுக்கும் ஒரு கிரியேட் ஆகுதானே. அப்ப அது ஈஸியா இருந்த புற போய்க்கதான் அந்த அதுக்குள்ள எங்களுக்கே விளங்கினது நாங்களே அதுக்குள்ள இருந்து வாழ்றோமோ அப்படி இருக்கிறோமோன்ற ஃபீல் எங்களுக்கு வந்தது. எங்களை தாண்டி மற்ற கோ ஆர்டிஸ்ட் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண விதம் தான் அதுல கூட சொல்லணும். சரி, உங்களுக்கு அந்த படத்துல அதாவது அந்த அந்த சீனுக்குள்ள நாங்க மூவில அந்த இடத்துக்கு இறங்கிட்டு செஞ்சோம்னு சொன்னா நாங்க கேரக்டராகவே மாறிடும் உள்ளுக்குள்ள போனோம். அப்படி செய்யும்போது எங்களுக்கு தெரியாது பின்னால பேக்ரவுண்ட்ல எவ்வளவு பேர் பார்த்து சிரிச்சாலும் என்ன இல்ல கவலைப்பட்டாங்கன்னு. அந்த சீன்லயே லுஜியன் அழுத சீன் எல்லாம் கதைச்சாங்க நினைக்கிறேன். அந்த லுஜியன் அழுத சீன்ல தான் அதுல சுத்தி 2 பார்த்தாக்களும் எமோஷனல் ஆயிட்டாங்க. பெரிய சண்டையே நடந்தது அந்த இடத்துல. உண்மையா நினைச்சு அதை நினைச்சு எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வேண்டாம். அதுக்கப்புறம் நாங்க சொல்லி அந்த அந்த அதாவது அந்த ஏரியா மக்களுக்கு நாங்க சொல்லி இது உண்மை இல்லை நாங்க மூவி செய்யறோம்னு சொல்லி நான் பிறகுதான் அந்த இடத்துல ஒரு சமாதானம் எனக்கு நான் பெரிய ஒரு அடிபாடை வர்ற இடத்துக்கு அந்த இடம். ஏன்டா ஒரு தேப்பன் தன்னுடைய மகளை காணுன்னு சொல்லி அழுது இன்னொரு ஆளுக்கு அந்த ஃபைட் மூலமா தான் நடந்து அந்த இடத்துல சீனு. அதான் அந்த ஆட்கள் உண்மையை நம்பிட்டாங்க. அப்ப அதை பார்த்து சசியனால அதாவது அந்த டைரக்டர் சசியன் அழும்போது எங்களுக்கு அதுல நாங்களும் யோசிப்போம் தானே உண்மைன்னு நினைக்கிறாங்க போல கிடக்கு என்று சொல்லி நாங்க விஷயத்தை எடுத்து சொல்லி இது இப்போ ஒரு மூவி ஒன்று நடக்குது. ஸோ நீங்க தயவுசெய்து நீங்கள் ஒருத்தர் இதுல இன்வால்வ் ஆகாதீங்க, இது ஒரு இதான் நடக்குது ஷூட்டிங் ஸ்பாட் இதுன்னு சொல்லி சொன்னா பிறகுதான் அந்த இடத்துல எல்லாம் சமாதானமானாங்க. அதுக்கு பிறகுதான் தெரியும் அவங்க. அப்ப நாங்க நினைச்சேன் அப்ப உண்மையா அவங்க நடித்ததும் படத்தை நடிப்புன்னு தெரியாம அதை ரியலா செய்யறாங்கல்ல என்னும் போது எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அப்ப அதே மாதிரி எங்களுக்கு இந்த கேரக்டருக்கு நாங்களும் ரியலா கொடுக்கணும் என்று சொல்லி செஞ்சுதான் இந்த படம் மெயின் கேரக்டர்ல இருக்கிறோம்ன்ற ஒரு நம்பிக்கையில பெரிய படம் சக்சஸ் ஆகணும்னு தான் ஒரு ஆசை. அந்த ரிலீஸ் ஆனா சந்தோஷம். கண்டிப்பா நீங்க சொல்லும் போதே என்னுடைய அந்த படத்துக்கான ஆர்வம் எனக்கு அதிகரிச்சிட்டு இருக்கு பார்க்கணும் போல அப்படின்னு சொல்லி. ஸோ நான் எடிட்டிங்ல இடையில பார்க்கணும் போல இப்ப ஆர்வமா இருக்குது. சரி, அதே சமயம் நீங்க சொல்லுங்க, அதாவது குவேனிதா நீங்க சொல்லியிருந்தீங்க ஒரு நாடக கலைஞர் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த இடத்துல எங்களுக்காக ஒரு சின்ன சீன் உண்டு. நீங்க சொன்னது போல எமோஷனல் சீன் தான் ஸ்டார்ட்லயே நடிச்சீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எங்களுக்காக நடிச்சு காட்ட முடியும்? இந்த படத்துல இருந்தே ஒரு சீன். இந்த சீன் நிறைய தரம் டேக் போய் பேச்சு வாங்கினது எடிட்டிங்ல பாக்க அது நல்லா இருந்தது. விக்டர் பிள்ளையில காணல தாத்தாவை அடிச்சு போட்டினா
கேட்ட உடனே எங்களுக்காக செய்து காட்டியவைக்கு ரொம்ப நன்றி. சோ உங்களுடைய டீமை பார்க்கும்போது என்னடா நாங்க இதுல ஒர்க் பண்ணி இருக்கலாமே அப்படின்ற ஒரு தாட் வருது. அவ்வளவு ஃபன்னா இருக்குது. சோ இதை தாண்டி ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏதாவது ஃபன்னியான விஷயங்கள், சுவாரஸ்யமான விடயங்கள் கண்டிப்பா நடந்திருக்கும். அதாவது நாங்க டிரெக்டர்கிட்ட கேட்கும் போது அவங்க சொன்னாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டே ஃபன்னியா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. சோ ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்களை ஷேர் பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான விஷயம். இப்ப நாங்க என்னன்னா பேரை எங்கண்ட கேரக்டர்ஸ் பேரை சொல்லிதான் கூப்பிடுவோம். அப்ப கூப்பிடக்க இப்ப என்னோட நடிச்சவர் பேர் விக்டர், எந்த கோவா நடிச்சவர் ஆமுதன். அவர் இதுல பேட்டி எடுத்திருப்பீங்கன்னு நினைச்சேன். அவர் நானும் தான் சும்மா ரிலேஷன்ஷிப் மாதிரி கழிச்சு அப்படி எல்லாருமே ஒரு ஃபன்னா தான் இருப்போம். மற்றது அந்த இப்ப நான் செய்து காட்டின இந்த சீன் மாறி சொல்லிட்டேன். நான் தாத்தாவை அடிச்சு போட்டாங்க, பிள்ளையில கூப்பிடுங்க என்று சொல்லி அது அந்த சீரியஸா சீன் நடந்து போகுது. எல்லாருமே சரியா செய்து வரணும். நான் மாறி சொன்னோன்னு சசியனாக்கே கோபம் வந்துட்டு என்ன சொன்னாலும் சொன்னதை அவன் என்ன செய்யறது. அது என்னன்னா அன்னைக்கு விக்டரும் வரையில. அப்ப சசியனா சொல்லிருப்பேன் நினைக்கிறேன். அவர் ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தால வரையில. அப்ப அவர் சீனையும் நான் அந்த அவர் இல்லாத இடத்தை பார்த்துதான் நான் கதைக்கணும். அப்ப அதுல நிக்கிறாருன்னு நினைச்சு ஒரு இடத்துல நிக்கிறாருன்னு நினைச்சிட்டு அந்த இடத்தை போக்கஸ் பண்ணி நான் கதைக்கணும். நான் என்ன செய்வேன், அந்த இடத்தை சொன்னேன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவ்வளவு சீரியஸா அவர் எவ்வளவு நிக்கிறாருன்னு சொல்லி கதைக்க கேமரா ரன்னிங்ல இருக்கு. சேம் டைம்ல எல்லாரும் ஒரே மாதிரி முடிக்கணும். எல்லாரும் நிறைய பேர் எல்லாருமே கரெக்டா செஞ்சு கொண்டே இருக்கிற நேரம் கேமரா ரன்னிங், லைட்டிங் ப்ராப்ளம் வரும். ஏன்னா லைட்டிங்லாம் இதெல்லாம் ரன்னிங் எல்லாம் கொண்டு அதெல்லாம் செட்டப்பா பண்ணிக்கும் போது மாறி காய்ச்சோம். எல்லாம் 4-5 பேர் ஒரு நிறைய பேர் அது எமோஷனலான சீனும். அப்ப பிள்ளையில நாங்க தேடி போற சீன் அதுல போயிட்டு விக்டர் எடுத்து நிக்கிறான்னு சொல்லுங்க. கேஷுவலா கேக்குறேன் உங்கள்கிட்ட என்ன சொன்னாலும் இதுல நிக்கிறேன் சொன்னானுன்னா அப்படி நிறைய பேச்சு வாங்கின சீன். அப்படி நிறைய அத சொல்லிட்டு அவர் பேசுறா, நான் சிரிச்சேன். நான் ஓகே சரி. அப்படி நிகழ்ச்சின்னா இறுதி தருணத்துல நின்றுட்டு இருக்கோம். சோ யாராவதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், எல்லாவது இந்த விடிய பிளான் இதுல கூற மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது இருந்தால் ஷேர் பண்ணலாம். தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லிச்சேன்னா இந்த வாய்ப்பை தந்த சசியரஞ்சவனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். மற்றது என்னோட நடிச்ச கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே தேங்க்ஸ். என்னன்னு சொன்னா அவங்களும் இப்ப நான் சொல்லியிருப்பேன் தானே நிறைய டேக்ஸ்கள் போனது. அப்ப அதுக்கு சப்போர்ட் பண்ணின மற்றது ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ். எல்லாரும் கட்டாயம் இந்த படத்தை பாருங்க. அதை தாண்டி இது ஒரு உங்களோட கனெக்ட் பண்ற ஒரு படமா இருக்குமென்னு நினைக்கிறேன். ஒரு ஃபேமிலி படத்தை தாண்டி போய்க்க ஒரு பிளாங்கா ஒரு நானே நிறைய தரம் இந்த டப்பிங் போய்க்க அந்த ஒரு சின்ன சின்ன சீன்ஸ் எல்லா சீன்ஸுக்கும் நான் நிக்க மாட்டேன் தானே. எந்த சீன்ஸுக்கு மட்டும்தான் நான் போய் நடிச்சுட்டு வருவேன். ஆனா டப்பிங் போய்க்க கொஞ்சம் சீன் தான் சசியை நான் ஃபுல்லா காட்ட மாட்டேன். படத்துல போய் பாருன்னு சொல்லிச்சேன். வேற கொஞ்சம் தான் பார்த்தேன்னா நானே பார்க்க எனக்கே நான் இப்படி செய்திருக்கிறேனா, மட்டாக்கள் இப்படி செய்திருக்கணுமான்ற ஒரு இது வந்தது. சரியான எமோஷனலா இருந்தது. அப்ப எங்களுக்கு நடிச்சவங்களுக்கு எப்படி இருக்கீங்க நீங்க பாக்க இன்னும் அது தெரியுமென்று நான் நினைக்கிறேன். கட்டாயம் உங்களோட ஆதரவை தெரிவிக்கணும்ன்றதான் என் விருப்பம். நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும்னா சசி நாங்கள் தான் சொல்லுவேன். எனக்கு இந்த இதை வாங்கி இந்த சின்ன நான் அண்ணாவோட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு நான் நினச்சேன். பட் ஒர்க் மட்டும் இல்லாமல் நான் அதில் நடித்ததே ஒரு பெரிய சந்தோஷம் உண்டு. இதில் என்னென்னு சொன்னால் அந்த ஃபைட் சீன் இதெல்லாம் இப்போ வேறு படங்களை பார்க்கும்போது அவங்க சும்மா அந்த கையெல்லாம் படுற மாதிரி தான் நடிப்பாங்க. ஆனால் எங்களுக்கெல்லாம் ஒரிஜினல் ஆடி விழுந்துட்டு எல்லாருமே. நான் 3 நாளாக படுக்கையிலேருந்து எழும்பவே இல்லை. ஆனால் அந்த சீன் கேட்டவே நான் எதிரிங்களை போய் பார்க்கும்போது அது பெரிய ஒர்த்தாக தெரிஞ்சது. எனக்கு பார்க்கும்போதே ஆசையாக இருந்தது. உண்மையிலேயே நான் சசினாக்கு மட்டும் என்னோட சேர்ந்து ஒர்க் பண்ண எல்லாரும் சில படங்களில் ஒருத்தர் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. தங்களோட நடிப்பை மட்டும் பார்த்துட்டு போயிடுவாங்க ஒழிய எங்களை கண்டுகொள்ள மாட்டாங்க. முதல் செஞ்ச படங்கள்லாம் அதாவது நான் வேறு டைரக்டர்களுடன் செய்யும்போது. ஆனால் நான் பொம்மலாட்டம் படத்தில் நடிக்கும் பொழுது அதில் என்னோட சேர்ந்து எல்லா ஆக்டர்ஸும் என்னோட சேர்ந்து கூட சேர்ந்து அது கொஞ்சம் மோட்டிவேட் ஆகிருந்து எல்லாம் சேர்ந்து சொல்லி கொண்டு வந்தது எனக்கு சந்தோஷமாக இருந்தது. அதால தான் இந்த படத்தை எனக்கு ஃபுல்லாக முடிக்க முடியுது. ஆனால் படத்தை ஃபுல்லாக முடிஞ்சிட்டு நாங்கள் எடிட்டிங்கில் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஆர்வமாக கிடக்குது எங்களுக்கு. என்னன்னா இதுக்குள்ள பெரிய சண்டையை வரப்போகுது. இந்த படம் ரிலீஸ் ஆகாமல் அவ்வளோ பெரிய இதில் இருக்கிற நாங்கள் எல்லாம் நான் மட்டும் இல்லை விஜயன்னாலேருந்து இந்த படத்தை முடிச்சு எல்லாருமே
அவ்வளோ ஒரு நடிப்பு ஆசையாக இருந்தது பார்க்கும்போது. நான் ஈழத்து சினிமாவில் எத்தனையோ படங்கள் பார்த்துக்கணும், நான் இப்படி எங்களோட படம் எப்படா தியேட்டரில் ரிலீஸ் ஆகுன்ற ஒரு எண்ணம் தான். அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்கும் இந்த படத்தை பார்த்தா. எல்லாரும் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பார்க்கணும். நான் பார்த்தா கண்டிப்பாக இந்த படத்தை பற்றி ஒரு குறை சொல்ல மாட்டாங்க. இது எங்களோட ஒரு மெயின் இதே நாங்கள் தியேட்டர்லாம் வச்சிருக்கிறோம் எங்களோட ப்ரொமோஷன். அந்த படம் முடிய விட்டு தான் எல்லாருக்கும் தெரியும் என்ன அதுன்னு சொல்லி. கட்டாயம் அது நடக்கும். இந்த படம் முடிய விட்டு நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பிளான் ஒன்று செஞ்சு வச்சுக்கிறோம். பார்ப்போம். அது நாங்கள் நினைச்சது சரியா அதில் பொருந்துதான்றதை பார்க்கணும். பொருந்துமென்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. பார்ப்போம். கொடுத்துட்டு கண்டிப்பா நிறைய விடயங்களை எங்களோட பகிர்ந்திருந்தீங்க. ஸோ நாங்களும் நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வர போறோம். நம் நாட்டு கலைஞர்களுக்கு எங்களுடைய ஆதரவுகளை மக்களாகிய நீங்கள் கண்டிப்பாக வழங்க வேண்டும். இவ்வாறான ஆதரவுகளை நாங்கள் வழங்கும் போதுதான் எங்களுடைய நாட்டு கலைஞர்களுமே மென்மேலும் வளர்றதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். அது குறித்து மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை நிறைவேறும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் ராஜ். நன்றி நேயர்களே. We're taking it all the way. Sing it, Bhavani. Once again, bad flavor. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழக வேண்டிய அமிர்தமடா. Go ahead, Craig.